மாலை வணக்கம். இன்று சிபிஎஸ்சி 10ஆம் தேர்வு சோஷியல் பாடம் மிக ஈஸியாக இருந்தது. ரெண்டு ஒரு 1 மார்க் மட்டும். ஒன்று வந்து அசெண்டிங் ஆர்டரில் நார்த்து டு சவுத்தில் ரிவர் டேமை பற்றியும், இன்னொரு கொஸ்டின் வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும். மற்ற எல்லாமே ஈஸி தான். 3 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே கொஸ்டின் பேட்டர் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் மாணவர்கள் வந்து தெளிவாக எழுதினீங்க. என்னுடைய வீடியோ நான் போட்ட 5 மேப் பாயிண்டிங் வீடியோ, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மாணவர்களே, இதே போல் முக்கியமான சிபிஎஸ்சி சம்மந்தமான நான் வீடியோ வந்து பின்னாடி போட உள்ள லெசன் வரலாம் போட போகிறேன். இந்த மேப்பு அதே போல் வந்து மார்க் பண்ண மேப்பு, போர்டில் மார்க் பண்ண மேப்பு நான் மார்க் பண்ணுற மாதிரி வீடியோ போடுவேன். உங்களுக்கு திரும்ப அடுத்த ஆண்டு படிக்கக்கூடிய 9th 10th வர மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது சொல்லுகிறேன் என்றால், மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து தெளிவாக கேட்டிருக்காங்க. அதே போல் கொஸ்டினை மாற்றி கேட்டிருந்தா கூட நம்பர் ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க. அது போர்டு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுவாங்க. மற்றதான மார்க்கெலாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸு 3 செட்லேயும் ரொம்ப ஈஸி. 1 தெரியும், 2 சரி, 3லேயும் சரி, எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசனு கேட்டிருக்கிறாங்க. நேஷ்னலிஸ்ட் யூரோப்பு, அதே போல் வந்து ஜியோகிரபியில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து மணி அண்ட் கிரெடிட்டு, அதே போல் வந்து சிவிக்ஸில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சேலஞ்சஸ்லாம் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்குறதுக்கு என்ன காரணம், இது வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ 2-3 வருஷமாக கேட்ட கொஸ்டின் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து பேட்டர்னை மாற்றினதால இந்த ஆண்டு ஒரு எல்லோரும் நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பராக தான் இன்றைக்கி சோஷியல் வந்திருக்கிறது. மாணவர்களே, இதே போல் அடுத்த ஆண்டும் இதே போல் தான் கொஸ்டின் இருக்கும். ஆனால் நம்ம புக்கை நல்லா படிக்கணும். புக்கில் உள்ள கண்டென்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிக்சர் பேஸ் கொஸ்டின்லாம் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும். என்ன ஈவெண்ட் வருது, எந்தெந்த இயரு அப்படின்னு நமக்கு தெரியணும். இன்றைக்கி கூட நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் ஆர்டர் பண்ணுறது விச் இஸ் கரெக்டு நாட், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்படி இப்படி தான் அடுத்த ஆண்டுகளுக்கு வரும். நன்றி மாணவர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சிபிஎஸ்சி தகவல் முக்கியமான ஏப்ரல் 16ஆம் தேதி 17ஆம் தேதி ரிசல்ட் வர்றது. ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம், பேஸ் 1 எக்ஸாம். அதுக்கு அடுத்தது யார் கம்மி மார்க்குன்னு நினைக்கிறீங்களோ மே 2ஆம் தேதியிலேருந்து பேஸ் 2 எக்ஸாம் ஆரம்பிக்க உள்ளது. அதற்கு நீங்கள் தயாராகலாம். இப்போ சரியாக மேக்ஸு கம்மியாக இருக்குன்னா, குறைவான மார்க்குன்னா நீங்கள் படிக்கலாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.